வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒர்க்கு வருது கிராணி மல்டிப்ளேயர் விளாண்டோம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் வரல, அதனால நான் சிங்கிளாக போயிருக்கேன். கிராணியை மட்டும்தான் வச்சு போயிருக்கேன். கிராண்ட் வச்சேன், எனக்கு கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிரும். வாங்க பார்க்கலாம். ஹலோ, இப்போ நம்ம வந்துட்டோம். எங்கள் அம்மா நடுவில் வந்து கொடா இருக்குதுறாங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடிக்கு போவோம். கிராண்டியை ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம். அழகி இலையிலா எங்கே இருக்கீங்க? நீங்கள் வந்துட்டு போங்க, நல்லா இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போகிறோங்க? செக்யூரிட்டி கிடச்சிருச்சு. அதுக்குள்ளேயும் ஃபஸ்ட்டு இப்போ என்ன கிடைக்கணும்? ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் நம்ம பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹெலிகாப்டர் தான் கிடச்சிருக்கு. கிராணியை பார்த்தா சொல்லுங்கள். இப்போ நான் வந்து இதுக்கு போக போகிறேன். மேலே கிராணி மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, அதுக்காக பார்த்துக்கலாம். டேப்பும் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் கரெக்ட். நிறையா கிடைக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிராணி நம்மளை தருத்துறா. நம்ம அப்படிக்கே போய் இப்படிக்க வந்துடலாம். ஏன்னா வந்து ஒரு டுபாகு நிற்கிறா. பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், கிராணி ரொம்ப விவரம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஹெலிகாப்டர் மேனுவல் கிடச்சிருச்சு. யூ கேன் ஃப்ரெண்ட்ஸ் டக்கு மேலே ஏறிடலாம். இப்போ வந்து நம்ம இது பண்ண போகிறது என்னன்னா, ஒரு கதவு இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஹேண்ட்வீல் இது நம்மளுக்கு தேவையில்லை. இது கீழே போட்டுட்டு நம்ம இங்கிட்டு போய் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஹெலிகாப்டரு இதில் நம்ம கிராண்ட்ஃபாவோட ஃபோட்டோ சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த இதில் வெப்பன் கீ வந்த உடனே கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லக்கு நம்ம மேலே இருக்குது. வாட் ப்ரோ, இட்ஸ் சரி ராங் ப்ரோ அப்படின்னு கூட சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். படன்னு எல்லாம் நம்மளுக்கு கொட்டி வழங்குறது ஃப்ரெண்ட்ஸ், வழங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். டோர் லாக் வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓ, ஸ்டங்கன் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வச்சு இது கிராணியை போட்டு தள்ளலாம். அழகி எல்லாம் இல்லை கிராணி ஸ்டைலா. கிராணி கிராணி உன்னோட வந்துட்டேன். கிராணி நீ ரொம்ப நல்ல கிராணி, பாட்டு பாடு கிராணி, நீ டான்ஸும் ஆடு கிராணி. ஏ கிராணி 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 நீ ரொம்ப நல்ல கிராணி, நீ டக்குன்னு வந்து அடி வாங்கிட்டு போவியா? நான் அப்படியே சொருகிடுவேனா? அழகி எல்லாம் இல்லை டடடன். இது சொட்டையோட ஸ்டைல் டடடன். இது மெண்டல் டூயிலா அவட ஏங்க வச்சு போட்டா இதை வேறு மக்களாடு தான் போய் எடுக்கணும் போல. ஓ கிராணி ஒன்னையெல்லாம் அது என்ன கிராணி இப்படி பண்ணுறீங்க? ஆட என்னங்க கிராணி இப்படி பண்ணுறீங்க கிராணி? வேர்லாக்கி நம்மளுக்கு உதவாது. இப்போ இதே சேர்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டு கிராண்ட்பாவோட பாட்டு சேர்க்கணும். அப்போ நம்ம டோரு ஆனால் ஃபியூஸ் போய் மாற்றணும். நிறையா வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று தான் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது கிராண்ட்பாவோட இடம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு கிராண்ட்பா இந்த கேமுக்கு அவ்வளோ முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி நான் கிராண்ட்பா கொஞ்சம் வச்சு விளாட்ல. இந்த வாட்டி நம்ம கிராணியை மட்டும் கொஞ்சம் வச்சு விளாண்டு பார்க்கலான்னு. அதாவது இங்கே மினுக்குது வெப்பன்கி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம டக்குன்னு போய் பாட்டு சேர்க்கலாம். இன்னொரு பாட்டு எங்கே இருக்குன்னு வேறு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஓ, இதுக்குள்ளே வைக்கிறேன். சரி, இன்னொரு பாட்டு நம்ம சேர்த்தாச்சு. ஒரு கால் பாட்டா மண்டை மேலே போய் வச்சிட்டேன். கீழே இறங்கிருச்சு அதுவா.
இப்போ கிராணி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நம்ம போய் வெப்பன் கீ எடுத்துக்கிட்டு ரெடியாக நிற்கலாம். வாட் ப்ரோ இட்ஸ் வெரி லாங். ஃபியூஸு கண்டுபிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இன்றைக்கி நம்ம ஹெலிகாப்டர் ஏசிக்கு வெற்றிகரமாக முடிக்கப் போகிறோம். நான் இப்போ வந்து சளி பிடிச்சிருக்கு, கோச்சுக்காதீங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வெப்பன் கீயை எடுக்க ஷார்ட் கன். திஸ் ஷார்ட் கன். வெப்பன் கீ கேட்குறீங்களா? திஸ் ஷார்ட் கன். திஸ் புல்லட் ஏற்றிக்கிட்டு வந்தாச்சு. டொடடன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கீழே அழகி எல்லாம் இல்லை. இது என்ன என்னோட ஸ்டைலா? ஷார்ட் கன்னை எடுத்து பறக்க விட போகிறோம். டடடடன். வா கிராணி என்ன கிராணி காது கேட்காம போயிருச்சா? இந்த வந்துச்சு. காதெல்லாம் கேட்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். அடி போடு. பறக்க மாட்றா, என்னன்னு தெரில. வாங்க அதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாட்டு போடலாம். ஃப்ரெஞ்சு கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே ஹெலிகாப்டர் மேனுவல். விரிஞ்சு கிடச்சிருச்சு. நம்ம விரிஞ்சை எடுத்து போகிறோம். டடடன் டடடன் டடடன். இன்னொரு பார்ட் எங்கே இருக்கு? இன்னொரு பார்ட்டே கண்டுபிடிச்சாச்சு. ஒரே கல்ல 2 மாங்கா. டட கட கட. நான் இன்னும் மறையில ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேலே போயிட்டு வந்துடுவோம். மேலே போய் இதை சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு வேலை கன்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே போகிறேன். அங்கிட்டு டேரெக்டாக போனால் அவங்களுக்கு ஹெலிகாப்டர். ஆனால் அங்கிட்டு போக முடியாது. நம்ம இப்படி தான் போய் ஆகணும். இந்த டோர் திறந்து வச்சு பார்த்தீங்களா? இதுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்களா? இது திறக்கணும்னா நம்ம இந்த புல்லட்டை வச்சு அடிச்சாகணும். அது பண்ணணும்னா நம்மளுக்கு ஷார்ட் கன் தேவை. ஆனால் இங்கே சாதா கன், இந்த இதோட எலக்ட்ரிக் கன்லாம் வச்சு அடிக்க முடியாது. ஒன்லி ஷார்ட் கன். மறைஞ்சிட்டாளா? இது இன்னைக்கு மறைய மாட்டா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேரெக்டாக உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அடி செருப்பு ஓட விட்டுங்களா? கன்று இல்லைன்னு பார்க்குறீங்களா? புல்லட்டு இங்கே பாருங்க, கொட்டி கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புல்லட்லாம் நம்மளுக்கு கண்டச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு இங்கே புல்லட் எடுத்துக்கலாம். அந்த 3 பார்த்தீங்களா? நைஸாப்பில் ஒன்று எடுத்துகிட்டு போடா. இங்கே கூடி வச்சுக்கணும். இப்போ வரும் பாருங்க. வேறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துப்போம். அது வர வெயிட் பண்ணணும். இல்லைன்னா நம்மளால சுட முடியாது. ஒரு ஆட்டும் அதில் நம்ம சுத்தா ஒன்றும் ஆயிடாது. ஒரே ஒரு புல்லட்டை வச்சு தான் முடிக்க போகிறேன் நான். பார்க்குறீங்களா? இந்த காளியோட ஆட்டத்தை பார்க்க தானே போகிறீங்க. எப்படி சார்ஜ் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு மட்டும் ஏற்றிக்கலாம். அவன்கெல்லாம் வந்து என்னைக்காகும் ஏன்டா என் புல்லோட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி மண்டை தட்டாக தட்டி விட்டானோ அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். கிளவி மறைஞ்சிருப்பானாரும். வாங்க சுட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கிளவியை. எப்பயுமே நம்மள்கிட்ட இதே இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ், இதே இடம் தான்.
வாடி என் சொட்டை கேள்வி வெளியே நான் வாடி சொல்லுவாங்க இந்த கிளியே வாடி என் சொட்டை கிளவி வெளியே வாடா 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 அடி எப்படி ஒன்று இடி மாதிரி இருந்துச்சா இப்போ நம்ம போய் இதை எடுத்துட்டு இது ஃப்யூஸ் எங்கேயோ பார்த்தோமே இந்தாரே ஃப்யூஸை பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நம்ம ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். போய் ஃப்யூஸ் போட்டு வந்துடுவோம். நம்ம ஸ்டெப்பாக தான் பண்ண முடியும், ஒரேடாக பண்ண முடியாது. ஹெலிகாப்டர் எஸ்கேப் ரொம்ப கஷ்டம். ஆனால் அது பண்ணுறப்ப இதுக்கு ஒரு தனி சுகம் இருக்கும். இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்யூஸ் போடணும். நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டு முன்னாடி போயிட்டீங்கன்னா கதம் தான். திஸ் இஸ் வாட் ஒன்றுமே தரல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹெலிகாப்டர் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இதை அப்படி ஓப்பன் பண்ணி விட்டா ஷார்ட் கட்டு. திஸ் ஷார்ட் கட் வந்து ஹெலிகாப்டர் கீ அண்ட் நிறையா எடுத்துகிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹெலிகாப்டர் கீ போய் இப்போ சேஃப் கீ எடுத்துகிட்டு வந்துடலாம். சேஃப் கீ எங்கே இருக்குன்னு தெரியல. நம்ம ஒரு இடத்த பார்க்காம விட்டுட்டு அந்த இவன் இருக்கான் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த செல்ரினோட பையன் அந்த மொட்டையை அடிக்கணும். அங்கே அடித்தா சேஃப்க்கு இருக்கும். ஐ திங்க் அதான் நினைக்கிறேன். மொட்டை பேக்லேயே போட்டாச்சு. நம்ம கண்ணை எடுத்து இங்கே வச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம ஃபஸ்ட்டு கண்ணை இங்கே போட்டுருவோம். ஆனால் நம்பாலே அவனால் திருப்பியும் நான் அவங்ககிட்ட போகிறதா இருக்கும். கிராணி வேறு இப்போ 5 செகண்ட். கிராணி வந்துட்டானா ரொம்ப கோவத்தோடு வருவான். நடி குட்டை கண்ணை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்ணு என்னங்க அது? நம்ம பேரான போட்டால் இவருக்கு அவ்வளோ ஆனந்தம் போல ஃப்ரெண்ட்ஸ். கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்கும். இப்போ கண்ணெல்லாம் ஒயிட்டிஷ் கலரில் இருக்குது. என்னன்னு தெரியல. நம்ம சேஃபாக போயிட்டு ஆடப்போம். இதுக்குள்ளே போய் போட்டு வச்சிட்டேன். சேஃப்க்கு வேறு எடுக்க முடியல. வாட் ப்ரோ சரிடா. அப்பாடா எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். யாரும் எடுக்க முடியாதுன்னு வேறு நினச்சிட்டு இருந்தேன். சேஃப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு. என்ன கடந்தால் நம்மளுக்கு என்ன. ஓ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுக்கு சான்ஸ். டக்கு டக்குன்னு போய் முடிச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை லோடிங் பண்ணிட்டு வச்சுட்டு போயிடலாம். அப்புறம் திருப்பி எப்போயாவது கிராணி வரப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகல. இங்கே இருக்கட்டும். கதவு திறக்கிற சவுண்ட்லாம் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹெலிகாப்டருக்கு எங்கே பார்த்தோம்? வணக்கண்டா ஹெலிகாப்டரே தேனிலேருந்து. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுடுறதுக்கெலாம் வச்சுருக்காங்க. இதான் ஃபியூல் ஊற்றணும். நம்ம எங்கே ஊற்றுறோமோ என்ன பண்ணுறோமோ, எங்கே போய் விழுவோமோ என்ன பண்ணுறோமோ, எங்கே போய் விழுந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம இந்த வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு போடும், அவ்வளோதான். திஸ் இஸ் கரெக்ட் வே ஆஃப் திங்கிங். சும்மா நட்டு கடிச்சு விட்டேங்க. நானே ஒரு துபாக்கு ஃப்ரெண்ட்ஸ். கிராணி வந்தாலும் வருவான். நம்ம கன் எடுத்துகிட்டே சுற்றுவோம். பின்னாடியெல்லாம் வந்து போட்டால் கதகன். இதை வச்சு த்ரோபார் இருக்குது ஃப்ரெண்ட். த்ரோபாரில் என்ன இருக்குன்னு வேறு தெரில.
சாரி கிராணி, ஐ எம் ஸோ சாரி. என்கிட்ட உள்ளூராடா, நான் வேறு கன்னை எடுத்து லோடு பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் டேப் ரோல் வேறு இங்கே கலக்க, நம்ம கிச்சனில் போட்டு வச்சுக்கலாம் கண்ணு. டேப் ரோலு ஹெலிகாப்டருக்கு கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்கேயோ தான் ஹெலிகாப்டருக்கு பார்த்தோம், வந்தா பார்த்துட்டேன். ஹெலிகாப்டருக்கு பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் ஹெலிகாப்டருக்கு பார்த்துட்டேன். செரோட்டா போச்சு இந்த ரெக்கையை ஒட்டி. முதல் முறையாக இந்த ஹெலிகாப்டர் பறக்க வைக்கும். இது பறக்குமா என்னன்னு தெரியாது. அதனால நம்ம டே 1 நான் ஒரு வாட்டி கூட நம்ம கிராணிக்கிட்ட அவுட் ஆகல. இதான் என்னோட திறமை பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹெலிகாப்டருக்கு எங்கேயோ பார்த்தோமே. டுமில் கிராணி கிட்ட நடுவில் வந்துச்சுன்னா செத்து போயிடுவோம். கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். கிராணி வந்து கொஞ்சம் கோவக்கார மாமா, நீ வேணாம் எனக்கு போமா அப்படின்ற மாதிரி ஆயிடும். அவனோட மாமா தான் இல்லையே. நம்ம வந்து ஜாலியாக போயிட்டு இருப்போம். லாஸ்ட்டு இன்னும் என்ன வேணும், வேறு எது எனக்கு தெரியாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹெலிகாப்டரை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ஓட்ட போகிறோம். அவ்வளோதான். திஸ் இஸ் அ ஹெலிகாப்டர் எஸ்கேப். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் போட்டு சும்மா மஜா பண்ணிக்கிட்டு பறக்கிறோம், பறந்துக்கிட்டு இருக்கிறோம். 3, 2, 1 போமா. இப்போ வந்து கிராணி வேற பாப்பா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க சொல்லிட்டுருமான் கோவத்தோட பார்க்குறான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து கடைசி வரை கிராணியை காமிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்.